வெல் ஃபியூச்சர் அகாடமியில சுமார் நாங்க 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸோட ஹிஸ்டரி, அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ பத்தி நாங்க லேர்ன் பண்ணிருக்கிறோம். படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ். அதே மாரி எங்களோட கன்வர்சேஷன் பண்றவங்க வந்து அதுக்கு மேற்பட்ட ஆட்கள். ஓகே. இதுல பெரும்பாலும் அ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது கேர்ள்ஸ்ன்னு இருக்கிறவங்களுக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு கூட இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த வெளியில போய் வொர்க் பண்ணயிலங்கிற ஒரு இது ஒண்ணு இருக்கும். அவங்க அப்ப வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு இத உருவாக்கி குடுக்குறதுனால, அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சூட்டபிளா இருக்குது. இத எல்லாரும் நல்லா ட்ரை பண்றாங்க. ரைட். அந்த வகையில இதுல வெரைட்டி நான் சொல்றேனே வெரைட்டி டைப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து ஸ்டூடெண்டா இருப்பாரு. அது யூனிவர்சிட்டியோ, காலேஜோ ஸ்டூடெண்டா இருப்பாரு. இன்னொரு ஆள் வந்து கவர்மெண்ட்ல வொர்க் பண்றவங்க, பிரைவேட்ல வொர்க் பண்றவங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதே மாரி சும்மா வொர்க்குக்கு போற ஆட்கள் இருப்பாங்க. ஃபுல் டைமா வொர்க் பண்றாங்க இருக்காங்க. பார்ட் டைமா வொர்க் பண்றாங்க இருப்பாங்க. இப்படி ஒரு அ கெரி கேட்டகரியில நிறைய பேர் இருப்பாங்க. இதுல ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவர் வந்து ஒரு ஷாப் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஷாப் ஒண்ண வச்சுட்டு இருந்து, இதுல அவர் என்ன செய்யறாருன்னா, ஷாப்ப மெயின்டெயின் பண்றாரு. அப்ப இவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கம். ஓகே. அந்த ஷாப்ல பெரும்பாலும் இவர் கேஷியர் சீட்ல இருக்கிறாரு. ஸோ நாங்க என்ன செய்வோம்னா, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஒண்ணு ஜெனரேட் பண்ணுவோம். அது எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் ரிஸ்க் குறைஞ்ச மாரி இருக்கணும். நாலெட்ஜ் பேஸ்டாவும் இருக்கணும். நாலெட்ஜ் பேஸ்டா இருக்குங்க போக்குல, அத படிச்சு எடுத்துட்டோம்னா, எங்களுக்கு எப்போதுமே இது ஹெல்ப் பண்ணுமே. இப்ப நீங்க எந்த கிரைட்டீரியா இருந்தாலும், இப்ப நீங்க கவர்மெண்ட்ல, பிரைவேட்ல வொர்க் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். அந்த டைம்ல நம்ம வீட்ல தான் இருக்க போறோம். நிறைய பேர் பார்த்தா அந்த டைம்ல என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஷாப்ல போயிட்டு வொர்க் பண்றது, அப்படியான வொர்க்குகள தேடுறாங்க. அப்படி இல்லாம நீங்க என்ன செய்யலாம்னா, இப்படியான விஷயங்கள படிச்சு வச்சு போனீங்கன்னா, அந்த டைம்ல இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கூட. நீங்க எங்க இருந்து வொர்க் பண்ணலாம். அதுவே நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு ஒரு சொன்னா, நீங்க வந்து அந்த டைம்ல, அந்த பென்ஷன் டைம்ல உங்களுக்கு நல்லாவே நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாலேட்ஜ கெயின் பண்ணிடுவீங்க அந்த இடத்துல. விளங்குதா? அப்ப கெயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இன்னுமே ஒரு சரியான லெவலுக்கு வந்து உங்கள பூஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. பாருங்க அந்த அந்த வயசான அந்த அந்த டைம்ல நாங்க எங்கள நம்பி அதே மாரி எங்களுக்கு ஒரு டைம் பாசிங்காவும் இருக்கக்கூடிய அண்ட் வந்து அதிலிருந்து இன்கம் ஜெனரேட் ஆகக்கூடிய இன்னொரு ஆளு கீழ தங்கி இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு வருதுன்னா, அது எங்களுக்கு என்ன செய்யும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கானத நீங்க பில்டப் பண்ணி எடுத்தாலும் சரி. ரைட் ஓகே. இவர் வந்து என்ன செய்றாருன்னா, ஒரு ஏர்னிங்ஸ ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இவர் வெரைட்டி நாங்க காப்பி பேஸ்ட் படிக்கிற டேட்டா என்ட்ரி, இன்கம் இப்படி எல்லாமே படிக்கிறோமே எல்லாத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஓகே. தனக்கு கிடைக்கிற டைம அந்த ஸ்கில்ல வந்து வெரைட்டியா யூஸ் பண்ணி பார்க்குறாரு. ரைட். இப்ப இவர் வந்து ஏர்ன் பண்றது வர்ற மெச்சூரிட்டி லெவல் தான் நான் இங்க சொல்ல வர்றது. அதாவது நாங்க இப்ப நான் சொல்லியிருப்பேன் உங்கள்ட்ட என்னன்னு ஒண்ணு சொன்னா, எந்த அமௌண்ட் $0.001 இருந்தாலும் சரி, இந்த $1000 இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வொர்க் தெரியுதோ, எந்த வொர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதத்தான் வொர்க் பண்ணணும். எனக்கு இவரு ஜாயின் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ள எனக்கு தெரியும். இவரு ஷூரா இதுலருந்து கன்டினியூஸா இன்கம் எடுப்பாருன்னு. நீங்க இந்த ஒரு ப்ரொஃபைல பார்த்துட்டு டெலிகிராம் சேனல் இருக்கும். எங்களோட வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டெலிகிராம் சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அல்லது கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. சோசியல் மீடியாஸ் வரும் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு. அதுல பயோல இருக்கும். அல்லது வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் டெலிகிராம் சேனல் அனுப்புறேன். பின் பண்ணி வச்சிருப்பேன். அல்லது ரெஃபர் பண்ணி பாருங்க. ஏன்னா ஓல்டு ப்ரூஃப் அதுல தான் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் போட்டு இவரு எத்தனை வித்ட்ராவல் எடுத்திருக்காரு, என்ன சீக்வென்ஸ்ன்னு உங்களுக்கு விளங்கும். ஓகே. சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாரு. இமேஜ் ஜெனரேட் பண்ணி செல் பண்ணுவாரு. இப்படி வந்து எல்லா வெரைட்டிலயும் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இவர் அந்த அந்த ஐடியா ஒரு ஆள் டவுட் கேட்டா அதுக்கு குடுக்குற ஆன்சர்லயும் அதே மாரி இவர வச்சு சில கிளாஸஸ்கள் செய்வேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து இவர்ட்ட இருக்குது. ஓகே. எவ்வளவு அமௌண்ட் தந்தாலும் சரி, பிழையானது செய்யக்கூடா. சின்ன அமௌண்ட்னாலும் சரியானது செய்யணும்ங்கிற மெச்சூரிட்டி லெவல் அவர்கிட்ட இருக்குது. ஏன்டா அவரு இப்போ ஒரு ஷாப்ப வச்சுட்டு ஓனர்ஷிப் அவர் செய்ய போகல. அவருக்கு விளங்குது. ஒரு வொர்க்ல எந்த அளவுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட்ட நாங்க சேல் பண்ணிட்டு, அந்த ப்ராடக்ட்ல இருந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு சரியான ப்ராடக்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட்டா வராது சில ப்ராடக்ட்டுக்கு. அப்ப அவரு அந்த ப்ராடக்ட்ட அங்க கொண்டு வந்து சேல் பண்ணும் வரைக்கும், அதாவது கஸ்டமர போய் சேரும் வரைக்கும், இவர் எவ்வளவோ ப்ராசஸ செய்யணும். ஓகே. அதுல எல்லாமே பெரிய டைம் உண்டு. இது பண்ண ஏன்னா அதுக்காக மட்டும் இல்லையே பொதுவா தான் செய்யணும். ஸோ அதுல உண்மையான ரியாலிட்டி மணி மேக்கிங்ல அவருக்கு தெரியும். ஓகே. இந்த ஓவர் நைட்ல ரிச் ஆகுறது, அல்லது வந்து நீங்க இந்த ஜிக்ஜாக் வழியில பிளாக் ஹெட் மெத்தட்ல மணி மேக் பண்றங்கிற கான்செப்ட் இல்லாம, ரியலா எப்படி மணி மேக் பண்ணணுங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சதால, அவருக்கு வந்து இத சரியா யூஸ் பண்றாரு. ஓகே. அதே மாரி இந்த யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட். ஓகே. நான் அந்த இதுல லாங் டைம் சர்வே ஆகுற ஆட்கள் சில விஷயங்கள சொல்றேன்னா, யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் இவங்களும் படிப்புக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அப்படி வந்த ஆட்களுக்கு தான் விளங்கும். இது உண்மையா மணி மேக்கிங்கிறது இப்படி மணி மேக்கிங் எவ்வளவு யூஸ்ஃபுல்லானது, எவ்வளவு தேவையானது, எவ்வளவுக்கு வெல்த்தியானது. ஸோ அதத்தான் இங்க யூஸ் பண்றோம். அதத்தான் இங்க பாவிக்கிறாங்க. அதே மாரி தான் இன்னொரு வகையான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஆட்கள். அவங்க வந்து வெளியில போய் மணி மேக் பண்ணிடலாம். அது ஒரு மொபைல் மட்டும் தான் இருக்குது. அந்த மொபைல வச்சு எவ்வளோ பண்ணா அவங்களுக்கு தெரியும். அதுதாங்க இதுல அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங். அத அவங்க இப்படியான ஒரு வழி கிடைக்கக்குள்ள அத சரியா யூஸ் பண்றாங்க. ஓகேயா?
ரைட். இப்படி நிறைய விஷயங்கள். இந்த மணிய பத்தி நல்லா உண்மையா எப்படி அந்த மணி வரும், அந்த மணிய நம்ம சரியான வழியில எப்படி கிடைக்கலாம்னு நினைக்கிற எல்லாருமே இதுல ஏர்ன் பண்றாங்க. ஓகே. அது இல்லாம ஒரு ஷார்ட் கட் மெத்தட்ல நாங்க ரிச் ஆகணும். இத ஒரு வித்தியாசமான பார்வையில பார்த்து யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் இது வந்து சக்சஸ் ஆகுதில்ல. ஸோ இதுதான் இதுல இருக்கிற ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிய நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. இது சம்பந்தமான ஒரு ஏ டு இசட் கைடன்ஸ் தான் நாங்க வெல் ஃபியூச்சர் அகாடமியில கண்டக்ட் பண்றோம். 6 வருஷத்துக்கு மேல பிசினஸ்ல இருக்கிறோம். 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ், 3300க்கும் மேற்பட்ட ஏர்னிங்ஸ் ப்ரூஃப். அதே மாதிரி மார்னிங், ஈவினிங் லைவ் கிளாஸஸ், நீங்க வொர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸ் ஜாயின் பண்ணதுமே நீங்க வொர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸ் எடுத்து வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். வொர்க்குக்கு வெயிட் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதே மாதிரி நீங்க இதுல வந்து ஒ 1 மாசம், 2 மாசம் முடியல மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணும் வரைக்கும் கிளாஸ் ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாமா. அதே மாதிரி நீங்க இதுல மணி மேக்கிங்ல உங்களுக்கு சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தான் நாங்க தனித்தனி குரூப்ஸ்ல இருக்கு. ஒரே குரூப்ஸ், ஒரே சேனல் இருக்கு. உங்களோட சீனியர்ஸ்ட ஹெல்ப் கிடைக்கும். உங்களுக்கு முழுமையான பிரைவசி. நான் கேலா இருக்கிறேன், அல்லது நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன். நீங்க எந்த ஒரு கிரைட்டீரியாவுல இருந்தா தாராளமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆம்பள, பொம்பளைன்னு ஒரு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்ல. எங்களோட நுழைஞ்ச இங்க வந்து காட்டப்போறோம். எல்லாமே லீகல் வைஸான வெப்சைட். நாங்க டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவோம். இதுல உங்களுக்கு நாலேட்ஜ் இல்ல, எனக்கு மொபைல் மட்டும் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு இதுவும் இங்க இல்ல. ஓகே. நீங்க என்னன்னு ஒரு சொன்னா, உங்கள்ட்ட ஒரு டெடிகேஷன் இருந்தா சரி. நான் இத கோ த்ரூ பண்றதுக்கு கூட ஒரு சரியான டெடிகேஷன் உங்கள்ட்ட இருக்குன்னா, நீங்க தாராளமா இதுல குரோத் ஆயிட்டு போலாம். தாராளமா ஏர்ன் பண்ணலாம். மற்றவங்கள மாரி நீங்களும். அதே மாரி எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், என்ன ஏதுங்கிறதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குது. ஒவ்வொரு வகையான ஒர்க், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், இன்கம், ஃப்ரீலான்சர் இப்படியான எல்லா வகையான வெப்சைட்ஸ் ஏர்னிங்ஸும் இருக்குது. அதுல உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்றது. இதுல உங்களுக்கு எது சூட் ஆயிருக்குனோ அத கன்டினியூஸா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி. உங்களுக்கு எது சரியா இருக்குதோ, அத வச்சு நீங்க கன்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்றதுல உங்களுக்கு சக்சஸ் இருக்குதா? ஸோ இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலுக்கு நான் வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஷேர் பண்ணேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. மோர் டீட்டெயில் ஷேர் பண்றேன். அது மாரி கூகுள்ல நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல பாருங்க. நமது பாட நிர்வாண விலைக்கான லைவா ஒர்க் பண்ணி போட்டுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஐடியாவும், சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தரும். அத வச்சு நீங்க குரோத் பண்ணி கொள்ளலாம். ஸோ தேவையானாக்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க.